நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் சக்கா அடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். பலாப்பழத்தை தான் கேரளாவில் வந்து சக்கன்னு சொல்லுவாங்க. அது கூட 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய், 1/4 கப் ப்ரௌன் சுகர், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பலாப்பழத்தை வந்து வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நடுவில் உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். நல்லா வந்து பலாப்பழம் சாஃப்ட் ஆகணும். இப்போது பலாப்பழத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ஸோ வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் கூட 2 விசில் வச்சு எடுத்துக்கிறலாம். ஏன்னா வந்து நமக்கு பலாப்பழம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து பலாப்பழத்தை வேக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லிட்டு போட்டு கவர் பண்ணி வேக வச்சுக்கிறலாம். பாருங்கள், பலாப்பழம் கொதிச்சிட்ருக்கு. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி பலாப்பழம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஏலக்காய் சொல்லியிருந்தோம், அதை வந்து முழுசாகவே சேர்த்துக்கிறலாம். ஏலக்காயை கட் பண்ண வேண்டாம், நம்ம அப்புறமா இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். 1/4 கப் ப்ரௌன் சுகர் சொல்லியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வேணுன்னா சேர்த்துக்கலாம். பட் வந்து ப்ரௌன் சுகரில் தான் நல்ல ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும், அந்த இலையோட டேஸ்ட்டு. அதனால் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்தேனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். 1/2 கப் தேங்காய் சொல்லியிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ வந்து அதோட சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும், அதுக்காக வேண்டி. ஸோ ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சுகர் மெல்ட் ஆகி நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் நல்லா வந்து பலாப்பழத்தை நச்சு விடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம் ஸ்டேஜில் இருக்கணும் நம்ம வந்து ஃபில்லிங் வைக்கிறது. நீங்கள் வந்துட்டு இதே மெத்தட் யூஸ் பண்ணி பனானா அது கூட ஃபில்லிங்காக ரெடி பண்ணலாம். பட் வந்து இந்த சக்கை அடைங்கிறது கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏலக்காயை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், முழுசாக போட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஆறட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் 2 கப்பு, அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இலை எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னும் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறலாம் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அரிசி மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஸோ மாவு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடியாப்பத்துக்கெலாம் மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம கலந்துட்டு கையில் எடுத்தோம்னா மாவு வந்து ஒட்டக்கூடாது. பாருங்கள், நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், கையில் மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை கலந்து எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி இலை எடுத்துகிட்டு அதில் 1 ட்ராப் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா எல்லா இடம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் சைஸ் பால் அளவு அரிசி மாவு எடுத்து இதில் வந்துட்டு கையாலேயே வந்து பரத்தி விடுங்க. கையில் வந்து அரிசி மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. வந்து ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிஸாக இது பண்ணணும். நம்ம நெய் தடவி இருக்கிறனால இலையில் வந்து ஒட்டாது. அதனால் வந்து தைரியமாக நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறலாம். பார்த்தீங்கன்னா இதே அடை வந்துட்டு நீங்கள் வெறும் தேங்காயிலையும் பண்ணலாம். வாழைப்பழத்தையும் மசித்து இதே மாதிரி தேங்காய் வெல்லம்லாம் சேர்த்து அதே மாதிரி ஃபில்லிங் ரெடி பண்ணியும் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து இந்த பலாப்பழத்தில் செய்யும்போது நல்லா ஃப்ளேவராக இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த ஃபில்லிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம். அதுவும் இந்த இலையில் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா இலையடையும் செஞ்சு எடுத்துக்கிறலாம். செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலையை வந்து கழுவி வச்சுருக்கிறதுனால ஒரு டிஷ்யூவோ ஒரு நல்ல துணியோ வச்சு தொடச்சி எடுத்துக்கிறோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா அதில் வந்து நெய் சேர்த்து மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன்.
கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இலை அடை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இலையிலேருந்து ஒட்டாமல் இலையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா மெல்லிசாக தட்டியிருக்கோம் பாருங்கள். ஃபில்லிங் பார்க்கும்போது தெரியுது வெளியில். இப்போ நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இலையோட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு.